போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குருமா. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ½ டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட காரம் வேணால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து 1 கப் அளவு வந்து கேரட் பீன்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். 1 கப் வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணுறேன். ஒரு ½ கப் அளவு வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். மூடி விசில் விட்டுருங்க. நான் வந்து 2 விசில் விட்டேன். விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லா காய்கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்பவும் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணலாம். நான் வந்து அரை மூடி தேங்காயில் வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன். பேஸ்ட் மாதிரி தேங்காய் அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எம்மியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சத்தான குழம்பு. ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.